கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். இயேசுவே, நாங்கள் தொடர்ந்து உங்கள் மகிமையை பற்றி பேசுகிறோம். இந்த வேளையையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே. இப்போதும் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை இப்போ வாசிக்க கேட்போம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள். அநேகர் ஆண்டவரை அசட்டை பண்ணுறாங்க, அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை, நம்ப மறுக்கிறார்கள். ஆனால் கனம் பண்ணுறவங்க இன்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அருமையானவர்களே, லண்டன் நகரத்தில் உலக ஒலிம்பிக் 1900 ஆண்டு நடந்தது. 1900 லண்டன் மாநகரிலே ஒரு பிரமாண்டமான மைதானத்தில் அந்த ஒலிம்பிக் நடந்தது. அப்போது 100 மீட்டர் ஓடுற ஒரு பிளேயர் எரிக், அவர் பேர் எரிக். அவர் சொந்த இடமே இங்கிலாந்து தான். அவருடைய ரெக்கார்டு, அவர் அந்த 100 மீட்டரையும் அவர் ஓடுற டைம் உலக நாடுகளுக்கே தெரியும். அவரை யாருமே தோற்கடித்தது யாருமே கிடையாது. அவருடைய ரெக்கார்டை யாரும் பிரேக் பண்ணதே கிடையாது. எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, உலகம் முழுதும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவர் எடுக்கிற டைமை யாரும் அதுக்குள்ளே ஓட முடியல. அதனால் ஜனங்களுக்கு தெரியும், இந்த ஒலிம்பிக்கில் 100 மீட்டரில் எரிக் தான் வெற்றி பெறுவார். ஏன்னா கிட்ட கூட நெருங்க முடியல. ஒரு 2 செகண்ட் 1 செகண்ட் அந்த மாதிரி கிட்ட கூட நெருங்க முடியல. அந்தளவு ரெக்கார்டை வைக்கிறார். அதனால் எல்லாருக்குமே ஒலிம்பிக்கு முன்னால் 100 மீட்டரில் எரிக் தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற பேச்சு பேப்பர்லாம் போடுறாங்க. கணிப்புகள்லாம் தெளிவாக சொல்லுது, லண்டன் இங்கிலாந்து தான் வெற்றி பெறும்னு சொல்லி. அருமையானவர்களே, அந்த அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஒலிம்பிக் அந்த மைதானத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சண்டே, ஞாயிற்றுக்கிழமை அந்த 100 மீட்டர் ஓட்டம் என்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை எரிக் எந்த வேலையும் செய்ய மாட்டார். அவர் கடவுளுடைய வேலை தான் செய்வார். ஞாயிற்றுக்கிழமை ஆலய காரியங்களை தான் செய்வார். அது ரொம்ப காலம், சின்ன வயசுலேயே அவருக்கு பழக்கம். இதை அனௌன்ஸ் பண்ண உடனே அவருக்கு என்ன செய்யணும்னு தெரில. ஜெபம் பண்ணார், அது மாறலை. அந்த சண்டே தான் அந்த ஓட்டம் இருக்குது. அந்த குறிப்பிட்ட நாள் வந்துச்சு. அவர் பேர் வாசிக்கப்படுது. அவருக்கு அந்த லைனில் நிற்கலை. எல்லோரும் இவர் தான் வெற்றி பெறுவார்னு சொல்கிறாங்க. ஆளே கிரவுண்டுக்கு வரல. காரணம், அன்னைக்கு சண்டே இந்த மாதிரி விளையாட மாட்டார், எங்கேயாவது ஊழியம் செய்துட்ருப்பார். அவர் வரலன்னு பத்திரிக்கைலாம் கிளின்னு கிழிக்குது. தேச துரோகி, தேசத்துக்கு வர வேண்டிய அந்த பெரிய பேரை கெடுத்துட்டான். ரொம்ப கேவலமாலாம் பத்திரிக்கை எழுதிச்சு, தேச துரோகின்னு எழுதிச்சு. மண்டே கிட்டத்தட்ட 440 மீட்டர் ஓட்டத்தில் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு அந்த கோச்சர்கிட்ட சொல்லி அந்த இடத்த வாங்கிட்டான். 440 100 மீட்டர் ஓடுறவங்க 440 ஓட மாட்டாங்க பொதுவாக. ஆனால் இவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இடம் கேட்டு அந்த 440 அந்த ஓட்டத்துக்கு திங்கக்கிழமை
அந்த லைனில் வந்து நிற்கிறான். எல்லாரும் திட்டுறாங்க, மைதானத்தில் உள்ளவங்கெல்லாம் ஏசுகிறாங்க, திட்டுறாங்க. நேற்று ஓடாதனால இவனை விட குறைஞ்ச ரெக்கார்டில், இவனை விட கிட்டத்தட்ட ஒரு பெரிய வித்தியாசத்தில் இன்னொருத்தன் வெற்றி பெற்றிருக்கான். இவன் ஓடிருந்தால் இவன் தான் ஜெயித்திருப்பான். எல்லாம் கேலி பண்ணுறாங்க. 440 ஓட்டத்தில் கீழே நிற்கிறான். கீழே நிற்கும்போது அந்த ஷூட் பண்ணுற நேரத்துக்கு முன்னால் அந்த க்யூவில் அவன் நிற்கிறான், அவன் ட்ராக்கில் நிற்கிறான். அப்போது ஒரு வயதானவர், தாடியெலாம் வச்சுருக்கார் ஒருத்தர், அந்த கிரவுண்டுக்குள்ளே ஓடி வர்றார். அவர் கையில் ஏதோ ஒரு பேப்பர் இருக்குது. ஓடி வந்து இவன் கையில் கொடுக்குறார். அந்த பேப்பரை ஷூட் பண்ண போகிறாங்க. அந்த பேப்பரை லேசாக திறந்து பார்க்குறான். ஸ்டார்டிங் பொசிஷனில் நிற்கிறான். அதை லேசாக திறந்து பார்க்குறான். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். இந்த வசனத்தை அவர் எழுதியிருக்காரு. அதை வாசிக்கிறதுக்குள்ளே ஷூட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு 440 ஓடுறான். யாரும் ரெக்கார்ட் பண்ண முடியாத வேகத்தில், அதுக்கு எத்தனையோ ஆண்டுகளாக அந்த ரெக்கார்டை கிராஸ் பண்ணலை யாரும். பெரிய வித்தியாசத்தில் அவன் வெற்றி பெற்றான். அந்த ஆண்டு சிறந்த வீரன் என்ற பெயர் பெற்றான். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அருமையானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை கனம் பண்ணுவேன். ஞாயிற்றுக்கிழமை கடவுளுக்கு தான். தேவனுக்கென்று தன்னை பிரித்து கொண்ட ஒரு மனிதனை, ஒரு வாலிபனை கர்த்தர் கனம் பண்ணினார். கர்த்தர் கனம் பண்ணினார். உலகம் முழுவதும் நடக்கு. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையானவர்களே, வாலிபனே, வாலிப தங்கச்சி, ஆண்டவரை கனம் பண்ணு. அவருக்கு முக்கியத்துவம் கொடு. அவர் உன்னை கனம் பண்ணுவார். அவர் உன்னை கனம் பண்ணுவார். அவர் உன்னை கனம் பண்ணுவார். ஒரு நாள் நான் தூத்துக்குடியில் ரோட்டில் போயிட்டுருக்கேன். காலையிலே பேங்க் சம்மந்தமாக. அப்போ அது என்னுடைய ஊழியத்தில் முதல் ஆண்டு. அப்போது நம்ம எஃப்எம்பிபி ஆஃபீஸ் பிரைன் நகர் தூத்துக்குடியில் இருக்குது. பிரைன் நகர்லேருந்து திருநெல்வேலி தூத்துக்குடி மெயின் ரோட்டுக்கு வர்றேன். அந்த மெயின் ரோட்டில் ஒரு பையன், அவன் வயசு என்ன இருக்கும், ஒரு 18 வயசு இருக்கும். நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணி, நல்லா அயர்ன் பண்ணி, நல்ல ட்ரெஸ்ஸில் ஒரு வாலிபன் போகிறான். ஒல்லியாக இருக்கான். எனக்கு முன்னால் ஒரு 10 அடி தூரத்தில் போகிறான். அப்போ ஆண்டவர் அமைதியாக என்னோட பேசினார். நான் பேங்க் போகிறேன். கிட்டத்தட்ட அவன் போகிற வழியில் தான் போகிறேன். அப்போது எங்களுக்கு சைக்கிள்லாம் கிடையாது, நடந்தான் போனோம். துவக்க காலம், எஃப்எம்பிபியினுடைய துவக்க காலம். சைக்கிள் வசதி கூட கிடையாது. நடந்து ஊழியம் செய்கிற காலம். என்னோட ஆவியானவர் மெல்ல பேசுகிறார், அமைதியாக பேசுகிறார். அந்த வாலிபனுக்கு என்னை சொல்லு என்று ஆண்டவர் உணர்த்துறார். அவன் 10 அடி முன்னால் போகிறான். நான் கொஞ்சம் வேகமாக நடந்தால் தான் அவனை சேர முடியும். கொஞ்சம் வேகமாக நடந்து அவன்கிட்ட போகிறேன். அவன் ஸ்பீடுக்கு இப்போ நடக்கிறேன். மெல்ல, தம்பி எங்கே போகிறீங்க தம்பி? நானும் அந்த வழியாக தான் போகிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லணும் தம்பி அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பித்தவும், அந்த தம்பி நேராக போனவன் அப்படியே முகத்தை எதிர்பக்கமாக திருப்பினான். என்கிட்ட பேச விரும்பல அவன். தம்பி, நான் சொல்கிறது முக்கியமான விஷயம், உனக்கு ரொம்ப தேவையான விஷயம். தெய்வம் அதை உனக்கு சொல்கிறாரு. இதை சொன்ன உடனே அவன் ஸ்பீடாக நடக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் ஸ்பீடாக நடக்கணுன்னே நானும் ஸ்பீடாக நடந்தேன். அவன் கூட நடந்தேன்.
இப்போ 2 பேரும் ஒரே ஸ்பீடில் போகிறோம், 2 பேரும் ஒட்டி போகிறோம். அவன்கிட்ட சத்தியத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். உன்னை தெய்வம் நேசிக்கிறார், அந்த தெய்வத்தின் பெயர் இயேசு கிறிஸ்து. உன்னை ரொம்ப நேசிக்கிறார் தம்பி, நீ அவரை அலட்சியம் பண்ணிடாத. ரொம்ப நேசிக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த இயேசு உலகத்தை படைத்தவர். சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவனும் ஓடுறான், கொஞ்சம் ஓடுறான், நானும் ஓடினேன், அவன் ஸ்பீட்லேயே ஓடினேன். கிட்டத்தட்ட நாங்கள் 1 கிலோமீட்டர் வந்திருப்போம். ஓடிக்கிட்டே நான் சொல்கிறேன், எங்கள் காரியத்தை யாரும் பிசாசு பார்த்துருப்பான், ஆண்டவரும் பார்த்துருப்பார். ரோட்டில் பிஸியாக இருக்கிற ரோட்டில் வேறு யாரும் கவனிக்கலை, அவன் ஸ்பீடில் சத்தியத்தை சொல்கிறேன். இயேசு உலகத்தை படைத்த தெய்வம், உனக்காக சிலுவையில் தொங்கினார், உன் பாவத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டார், உன்னை ரட்சிக்கவே காப்பாற்றவே வந்தார், உன்னை நேசிக்கிற ஒரு தெய்வம். சத்தியத்தை சொல்லிகிட்டே வந்தேன். திடீர்னு ஒரு இடத்துல ஸ்லோவாகி உன்னை நேசிக்கிறார். அதை தான் திரும்பி திரும்பி சொன்னேன். அப்படி ஸ்லோவானோடனே நான் அவன்கிட்ட, தம்பி இவ்வளோ நேரம் நான் உன்கிட்ட நிறைய காரியத்தை சொன்னேன், இப்போ நீ எனக்கு பேசணும். அவன் தோளில் கை போட்டேன். அவன் அப்படியே நின்றுட்டான். அவனை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறேன். அவன் கண்ணில் கண்ணீர் வடியுது, அவன் அழுறான். அப்படியே ரோட்டுக்கு கீழே இறக்கி அந்த நடப்பாதையில் ஒதுக்கமான இடத்துக்கு கூட்டு போனேன். நீ சொல்லு தம்பி அப்படின்னேன். அவன் ஒன்றும் சொல்லலை. பேண்ட்டுக்குள்ளே கை விட்டான், பேண்ட்டுக்குள்ளே இருந்து ஏதோ எடுத்தான், அப்படியே காட்டுறான். 2 பைரோன் பாட்டில் இருக்குது, எலி மருந்து விஷம் 2 பாட்டில் இருக்குது, அப்படி காட்டுறான். வேற ஒன்றும் சொல்லலாம். ஏங்கி அழுறான். நான் சாக போகிறேன், எனக்கு இந்த உலகத்தில் பிடிக்கலை, நான் அப்படியே கடற்கரைக்கு போய் கடற்கரையில் இதை குடிச்சிட்டு நான் அப்படியே படுத்து செத்துறணும், என்னை விட்டுருங்க அப்படிங்கிறான். நான் அவனையே அப்படியே தோளில் கை போட்டு அப்படியே ரிவர்ஸில் கூட்டு வர்றேன். அப்படியே கூட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு, நல்ல ஃப்ரீயான இடத்துல உட்கார வச்சு அவன் கதையெல்லாம் கேட்டேன். அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை தெளிவாக சொன்னேன். உன்னை காப்பாற்றவே தெய்வம் இந்த உலகத்துக்கு வந்தார், அவர் பெயர் இரட்சகர். இயேசு என்றால் அர்த்தம் இரட்சகர். உன்னை காப்பாற்றவே வந்தார். அவனுக்கு சத்தியத்தை தெளிவாக சொன்னேன். அப்படியே என்னுடைய வீட்டுக்கே கூப்பிட்டு போயிட்டேன். அவனுக்கு சாப்பாடு கொடுத்தேன், என் கூட தங்கினான். சத்தியத்தை அறிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அருமையானவர்களே, என்னை கனம் பண்ணுகிறவர்களே நான் கனம் பண்ணுவேன். இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, கோடியாக மக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு மனிதனிடமும் தேவன் பேச ஆசையோடு இருக்கார். உலகத்தில் எங்கேயோ ஓடிட்டுருக்காங்க, மரணத்துக்கு நேராக ஓடிட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசணும், சத்தியத்தை சொல்லணும், விடுதலையின் வழியை சொல்லணும், இரட்சகர் இயேசுவை சொல்லணும். யார் சொல்லுவா? அன்றைக்கு அமைதியாக என்கிட்ட பேசினார். நான் வேறு வேலையை, பேங்க் போகிற வேலையாக போகிறேன். ஆனால் அவர், இந்த பையனுக்கு என்னை பற்றி சொல்லுவியாப்பா? அவன் பாக்கெட்டில் விஷப்பாட்டில் இருப்பது எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். சாக போகிறான், பேங்க் வேலையோட முக்கியமான வேலை. அவனை நீ சந்திக்கணும், அவனுக்கு நீ என்னை பற்றி சொல்லணும். காலம் முழுதும் நீ என்னை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். என்னை அறியாத மக்களுக்கு என்னை பற்றி சொல்லணும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும். யாரை நான் அனுப்புவேன்?
யார் நமது காரியமாய் போவார்? தேவ காரியமாய் கர்சனை உள்ளவர்கள், தேவன் சொல்லுவதற்கு கீழ்ப்படுகிறவர்கள் நம்ம வேற வேலையாக போகலாம். தடுத்து நிறுத்தி அவருக்காக வாய் திறந்து சத்தியத்தை சொல்ல கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? இயேசுவே, எங்களை சுற்றி இருக்கிற உலகம் உம்மை அறியாத உலகம், உம்மை ஏற்றுக்கொள்ளாத உலகம், உம்மை பற்றி சரியாக தெரியாத உலகம். இந்த உலகத்தை காப்பாற்ற ஒரு தெய்வம் வந்திருக்காரு, ஒரு இரட்சகர் வந்திருக்காரு, உயிர் கொடுத்து காப்பாற்ற வந்திருக்காரு. இதை அறியாத ஒரு உலகம். இந்த உலகத்தில் யார் நமது காரியமாய் போவார்? யார் இயேசுவை சொல்லுவாங்க? ஆண்டவர் தேடுறார். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கின்ற மக்கள், சுற்றி இருக்கிற மக்களுக்கு சாட்சியாய் வாழ கிருபை தாரும்பா, உணர்வு தாரும்பா. பேசுவது நீங்கள் தான். எங்கள் வாயை அறுக்கணும், எங்கள் கண்களை அர்ப்பணிக்கணும், நாங்கள் கீழ்ப்படியணும். நீர் எங்களிலிருந்து பேசுவீர். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையானவர்கள், வாலிபர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், பெரியவர்கள் உமக்காய் பேசிட தங்கள் நாவை அர்ப்பணிக்க, தங்களை அர்ப்பணிக்க அவர்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.